ஒரு சிலர் தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தண்ணின்னா கூட கேன் எடுத்துன்னு வா ஊத்தி தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வணக்கம்ண்ணா. உங்க பேரு? பிரியாண்ணா. பிரியா. ஓகே, நீங்க எத்தனை வருஷமாக அந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 8 மாசமா செய்யறேண்ணா. நீங்க சென்னை தானா? சென்னை தான். ஓகே, சூப்பர்க்கா. இப்போ உங்களுக்கு உங்க வேலையில இருக்கிற கஷ்டங்கள், அப்புறம் இந்த வேலையை நீங்க எந்த அளவுக்கு பிடிச்சி பாக்குறீங்க, இதனால உங்களுக்கு கிடைக்கிற பலன்கள், இதெல்லாம் என்னக்கா சொல்லுங்கக்கா. பிடிச்சி பாக்குறோம்னா தெரியாது, கஷ்டத்துக்கு பாக்குறோம். பிடிச்சின்னா எதுவுமே பிடிச்ச வேலைலாம் எதுவுமே இல்லை. பிடிச்ச வேலைன்னு தான் வீட்டுல சாப்பிட்டு தூங்குறது தான் பிடிச்சது. ஒரு வேலை சாப்பிட்டாலும் நிம்மதியா சாப்பிட்டு தூங்கணும். எங்க வீட்டுக்கார சம்பாதிக்கணும், நான் அதை சாப்பிடணும், வீட்டுல இருக்கிற வேலையை பார்த்துட்டு பசங்களை பார்த்துன்னு வீட்டுல நிம்மதியா தூங்கணும் அப்படின்னா பரவாயில்ல. இது நான் வந்து விருப்பப்பட்டு பார்க்கல, என் கஷ்டத்துக்கு நான் வந்து பாக்குறேன். ஏன்னா எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. என் பையனுக்கு நான் தான் பார்க்கணும், ஃபீஸ் கட்டுறதுலாம் சரி, என் பசங்க துணி செலவுன்னு எல்லாமே. என் பசங்க 2 பொண்ணுங்களுக்கும் நான் தான் பார்க்கணும். எங்க வீட்டுக்காரருக்கு வேலை வந்தாதான், இல்லைன்னா இல்லை. அதனால என் சம்பளம் வச்சுதான் நான் எல்லாமே ரன்னிங் பண்ணும். 3 பிள்ளைங்கன்னா என்ன ஏஜ்ல என்ன படிக்கிறாங்க? பையனுக்கு 12 வயசு ஆகுது, பொண்ணுக்கு வந்து 9 வயசு ஆகுது, இன்னொருத்திக்கு வந்து 3.5 வயசு ஆகுது. இப்பவே உங்க பசங்க எல்லாம் நீங்க சொல்லி வளர்க்குறீங்களா? அம்மா அந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன், அப்பா அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. சொல்றேன் அம்மாமே நீங்க கஷ்டப்படுற படிச்சு நீங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணும், எங்களை நீங்க உட்கார வச்சு பார்க்கணும்னா நாங்க சொல்றோம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து நீங்க வந்து அம்மா பேசையும் கேட்கறதுல அப்பா பேசையும் கேட்கறது, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பாருங்க, அது எனக்கு தேவையில்லை, நான் ஏன் உண்டு என் லைஃப் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதையும் நீங்க பாப்பீங்கல்ல, அதையும் பாக்குறது உண்டுல. ஏன்னா டே டு லைஃப் நீங்க அதையுமே பார்த்துட்டு இருப்பீங்க, எவ்வளவு பேர் இருக்கிறத. இப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, நம்ம பசங்களுக்கு விட்டுறக்கூடாது, என்னதான் ஆனாலும் அவங்க ஒரு இடத்துல கரை சேர்த்துடணும் அப்படின்னு இருக்குதான். ஆனா பசங்க வந்து இப்ப கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கும் ஒரு ஏஜ் வந்தா கண்டிப்பா கேட்பாங்க நம்ம பேச்ச, கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப வந்து ஏமா இது செய்யாத, இது பண்ணாத, இது பிடிக்காது, இந்த தப்பு செய்யாதனா போமா வேலையை பாருமா அப்படின்வாங்க. கரெக்ட் ஏஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பா மாறுவாங்க என் பசங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, மாறுவாங்க. பசங்களை என்ன படிக்க வைக்கணும், என்ன ஆக்கணும்ன்ற விருப்பம் இருக்காதா? என் பையன் போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை. ஆனா அவன் போறான் ஸ்கூலுக்கு, அவன் ஸ்கூல் ஆனா நிறைய சேட்டை பண்றான், டீச்சர் கம்ப்ளைண்ட் நிறைய வருது, நிறைய அடிச்சுட்டு வந்துடுறான், அதெல்லாம் வந்து சொல்றாங்க. இருந்தாலும் என் பையன் படிப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் பாக்குறேன் நிறைய பேர் இப்போ வீட்டுல வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து கஷ்டத்தை சொல்லி வளர்க்கறது இல்லை. சில பேர் வந்து நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம் அப்படின்றதுனால பிள்ளைங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. நீங்க எப்படி சொல்லி வளர்ப்பீங்களா? இல்ல பசங்களுக்குலாம் தெரியும் என்னோட கஷ்டம், என் 3 பசங்களுக்குமே தெரியும். அம்மா குப்பை எடுக்கிறேன், குப்பை வேலை செய்யறேன், அம்மா ஏமா இந்த வேலை செய்யறேன், என் பசங்க கேட்பாங்க. இருந்தாலும் இது ஒரு நம்மளுக்கு ஒரு யாருமே நம்ம சொந்த பந்தம் ஹெல்ப் பண்ணாது, நம்ம கை தொழில நம்பி எதனா ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும். இப்ப சொந்தக்காரர் நம்பினவங்க தான் சொல்லுவாங்க, எதனா ஒண்ணு பேசுவாங்க, என் பணத்துல தோன்றது. என் மாமியாரா யாரா இருக்கட்டுமே, சொந்த பந்தம்லாம் சும்மா ஒரு பேருக்கு மட்டும்தான். நம்ம சாப்பிடணும், நம்ம எல்லாமே செய்யணும்னா நம்ம கை உழைப்ப வச்சுதான் செய்யணும். இப்போ நீங்க வெளியில எல்லாம் போறீங்க இல்ல, நிறைய தெருவில் நிறைய பேரை பாக்குறீங்க, அவங்க எல்லாம் உங்களை எதனா திட்டிருக்காங்களா, இல்ல எதனா கேட்டிருக்காங்களா? ஐயோ, நீங்க சில நேரங்கள்ல இதனால வந்து மனசு உடஞ்சு அந்த இடத்துல உட்கார்ந்து அழுகுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்குங்க நிறைய பேர். அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவெல்லாம் என்ன பெருசா ஆயிட போறா, என்னைக்கு இருந்தாலுமே நம்மளோட கீழே இருக்கிறதா, இவளோட லெவலே கீழே இருக்கிறது தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். உங்களெல்லாம் பார்த்து நான் ஒண்ணு கண்டிப்பா வந்தேன்னா கண்டிப்பா திருப்பி ஒரு கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல உங்களுக்குலாம். அவங்க எதிர்க்க நான் ரொம்ப ரொம்ப தரங்கட்டு கீழேயும் போக கூடாது. ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு என் பசங்களும் சரி, என் கணவர் நான் நல்லா ஒரு இதுல வச்சுப்பேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. மக்கள் வந்து இப்போ மக்கள் மத்தியில உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? எங்க வீட்லயும் சரி, நான் எங்க வேலை வந்தாலும் சரி, என் வேலை என்னமோ என்னோட இது அப்படியே பார்த்துன்னு போயிடுவேன். மற்றவங்க விஷயத்துலயும் தலையிட போறது கிடையாது, யாரு சொன்ன சண்டை போட்டாலுமே நம்ம கிட்ட நிக்க போறது கிடையாது. என் வேலை, என் பிள்ளைங்க, என் வீட்டுக்காரு, நாங்க 5 பேரு, நாங்க மட்டும்தான் அப்படி நினைச்சுதான் நாங்க இருக்கிறோம். அப்படிதான் கவலை கிடையாது. எவ்வளவு பேர் சொல்லிக்கிறாங்க, இவங்க எல்லாம் பணம் வந்தோன்னு குணம் மாறும், இவங்க எல்லாம் வேற இதுல இருப்பாங்க, இவங்க எல்லாம் என்னைக்கு இருந்தாலும் கெதில் அது நம்ம கிட்ட வரும் சொல்லிருவாங்க, கண்ணுக்கு மறைவா சொல்லுவாங்க. ஆனா எதிர்க்க யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். நான் நல்லா ஒரு இதுவா இருப்பேன். யாராவது உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அது வந்து உங்களுக்கு பொறுக்க முடியாம என்னையா உட்காந்து அழுது இருக்கீங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு? இந்த லாக்டவுன்ல தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த நடுவில் எல்லாமே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வித்துட்டு
ஒண்ணுமே இல்லாத எங்க குடும்பத்தோட நாங்க உட்காந்து அழுத ஒரு நாள் இருக்குது. இந்த லாக்டவுன் லாக்டவுன்ல எல்லா நகையும் எல்லாத்தையுமே வித்துட்டு சொந்தக்கார யாருன்னா போன நாங்களே கஷ்டப்படுறோம். எங்களை வந்து ஒரு உதாசனப்படுத்தி எங்களை வந்து கேக்குறிய. அந்த நேரத்துல எங்க வீட்டுக்காரு சும்மா எந்த வேலையா இருந்தாலும் போய் செஞ்சு எங்களுக்கு எத்தனை வந்து அந்த 10 ரூபாய்னாலும் கொடுத்துச்சு. அதனால எங்க வீட்டுக்காரு எப்பவுமே போலனாலும் சரி இருக்கும்போது கொடுத்தாரு. இப்ப அவரால் வேலை இல்லை, பார்சல் வரலன்னு சொல்லிட்டு இப்ப வேலை இல்லை. ஆனா எங்க வீட்டுக்காரர் இன்னமும் எங்களை நல்லா தான் பாத்துக்கிறாரு. அவங்க என்னக்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க? அவர் வந்து இந்த வேடிய மார்க்கெட்ல பார்சல் போடுற வேலை செய்யறாங்க. யாருமே சொந்தக்கார நம்பாதீங்க. அவங்க கை தொழில வச்சு அவங்க வீட்டுக்கார நம்புங்க. யாருமே சொந்தக்கார நம்பாதீங்க. சொந்தம்லாம் வந்து சும்மா சொல்லி காட்டுறவர்ல தான், நம்ம செய்யறவர்ல தான் நம்ம கிட்ட இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்காரரு நம்ம கை தொழில் நம்ம சம்பாதிக்க. குப்பை வேலையோட பிச்சை எடுக்கிற வேலையா கூட இருக்கட்டும், அது சொந்தக்காரங்க எதிர்க்க போக கூடாது. கண்ணுக்கு மாதிரிவே எங்கன்னா போய் இது பண்ணிடலாம். அது இருந்தா போதும். இப்போ நீங்க வந்து நிறைய பேர் சுத்தம் பண்றதுக்கெல்லாம் போறீங்களா? அப்ப சில வீடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இந்த வார்த்தைகள்லாம் வந்து இந்த தட்டி வார்த்தைகள், ஒரு சிலரு தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தண்ணின்னா கூட கேன் எடுத்துன்னு வா ஊத்தி தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. குப்பை எடுக்க போனாலும் ஏமா கிட்ட வர நில்லுமா, ஏய் வா, அவங்க குழந்தைங்க நின்னா கூட வா சீக்கிரம் வா அப்படி வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. உங்களாலதாங்க இன்னைக்கு இந்த நாடே வந்து சுத்தமா இருக்குது. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பெருசா கூட எடுத்துக்காதீங்க. அவ்வளவு நாங்க எடுத்துக்க மாட்டோம். எங்களுக்குள்ள பேசிப்போம். ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, எப்பதான் இவங்க மாற போறாங்க. இன்னமும் குப்பை போட்டுருவங்க போட்டுன்னு தான் இருக்கிறாங்க. என்னைக்குமே மாற போறாங்க. அங்கங்க பின்னு வச்சுக்கிறாங்க எங்க ஆபீஸ்ல. ஆனா யாருமே பின்னுல குப்பை போட மாட்டாங்க. இல்ல நாங்க கேட்டா நீங்க அதுக்கு தானே வேலைக்கு வந்துக்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, அந்த வேலையை நீங்க பாருங்கன்றாங்க. யாருமே எங்களை ஒரு பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. இவங்கன்னா சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க, இவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க. சார் கிட்ட போய் எங்க சூப்பர்வைசர் கிட்ட சொல்றேன்னா சொல்லு, உங்க சூப்பர்வைசரை கூப்பிட்டு பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவீங்களா இந்த மாதிரிலாம் ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க இதெல்லாம் வந்து? இல்ல சொல்ல மாட்டோம். அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து கேக்குறேன்னுவாங்க. அந்த நேரத்துல அவங்க எங்க போவாங்கன்னு தெரியாதுல்ல. சொல்லுவாங்க, எங்க சூப்பர்வைசர்ல கேட்பாங்க. அதே மாதிரி எங்க மேல யாரா கை வைக்கிறாங்கன்னா எங்க சார் வருவாரு, அருண் சார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, வந்து நிப்பாங்க. சொல்றதுனால நான் கேக்குறேன், இந்த மாதிரி கை வச்சு அடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கு? அது முன்ன நடந்தது. அந்த அளவுக்கு எங்க சூப்பர்வைசருங்க விட மாட்டாங்க. வந்து நிப்பாரு. எங்க செகண்ட் ஷிப்ட்ல ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறாரு. மத்தவங்க எல்லாம் சொன்னா வரேன்னு வாங்க. ஆனா அருண் சார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நிப்பாரு. இப்போ எங்க தூய்மை பணியாளர் என்ன பிரச்சனைனா அவர் வந்து நிப்பாரு. இப்ப நானும் இப்ப என் செட்டு பசங்களும் சரி, இப்ப நானும் நிறைய பேர் எவ்வளவு பேரை பாக்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டு இந்த சாக்லேட் கவரு, இந்த குடிக்கிற டீ கப்பு பக்கத்துல டஸ்ட்பின் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவா, தின்ட்டு அப்படியே எனக்கு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க அங்க நிப்பீங்க இல்ல, உங்களுக்கு அதோட வழி என்னன்னு தெரியும். நம்ம அதை கிளீன் பண்றோம். ஆனா ஏன் இந்த மக்கள் ஏன்னா என்ன தின்னுட்டு என் பக்கத்துலான இருக்கு டஸ்ட்பின், அதுல போடக்கூடாது, ஏன் கீழே போட்டு போறாங்க சொல்லுவோம். சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எடுமா ஒன்னா நீ எடுமா, நாங்க போட்டா நீ எடுக்கிறது என்ன ஆயிட போற அப்படின்ற. நீ எடுக்கிறது என்ன திட்டம் போல இருக்கும். ஆனா திட்ட முடியாது, இது வேலை இருக்குங்க. பக்கத்துலதான் இருக்கு, அதுல போறதுல என்ன ஆக போகுது? அதையும் நாங்க சொல்லுவோம். சொன்னா அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, தெரியாத போட்டோமா விடுமா எடுமா அப்படின்வாங்க. எதுவுமே சொல்ல முடியாது. சூப்பர்வைசர் சொல்லி கொடுத்துக்கிறாங்க, யாரையும் கோவப்படுத்தி பேசக்கூடாது, கோவம் வரக்கூடாது. வேலையில எதுவா இருந்தாலுமே தாழ்ந்து போறதுல ஒன்னும் நம்ம கெட்டு போறது இல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க எங்க சூப்பர்வைசர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் குப்பைக்காரமா இல்ல, நீங்க தான் சுத்தக்காரங்களே. நீங்க கஷ்டங்கள்லாம் இங்க வெளியில அவ்வளவு பேருக்கு தெரியறது கிடையாதுக்கா. நீங்க என்ன உங்களுக்கு வந்து வேலை பாக்குறாங்க, அவங்க வாடகை போறாங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்றது இங்க நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஏன்னா ஒரு நாள் அந்த தெருவை சுத்தப்படுத்தலைன்னா அன்னைக்கு அந்த தெரு நாரிடும். ஆனா அதை நீங்க கஷ்டப்பட்டு வந்து செய்யறீங்க இல்லையா, என்னதான் அது வந்து நார்னாலும் நீங்க அதை சுத்தப்படுத்துறீங்க. அந்த இடத்துல வந்து உங்களால மட்டுமே தான் நாங்களும் சுத்தமா இருக்கோம், அந்த தெருவும் சுத்தமா இருக்கு. அதான் உண்மை. அதனால நீங்க அடுத்தவங்க அதை சொல்றாங்கன்னா எதையுமே மனசுல எடுத்துக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த இதுல இல்ல, நீ சொல்லினீரு, எங்க வேலையை நாங்க பாப்போம், அவ்வளவுதான். எப்பவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருங்கக்கா, ஜாலியா இருங்க. வீட்டுல என்ன சோகமா இருந்தாலும் நாங்க வேலைக்கு வந்துட்டா ஜாலியாயிடுவோம். எதுவே நாங்க எல்லாம் ஜாலியா பேசின்னு அதுக்குள்ள இருந்தா எங்களுக்குள்ள அந்த கஷ்டமே தெரியாது. அதனால பொதுமக்களுக்கு வந்து என்ன சொல்லணும், இப்ப எங்களை மாதிரி வந்து பணியாளர்கள் வர்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லணும்னு இருக்கும்ல உங்களுக்கு சில விஷயங்கள். அது எதுனா வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீ கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அந்த டீ 10 ரூபாய் கொடுக்குறதா கூட அந்த 10 ரூபாய் இப்படின்னு தான் கொடுப்பாங்க. கிட்ட கூட வச்சு கொடுக்க மாட்டாங்க, இப்படின்னு கொடுப்பாங்க.
அப்படிலாம் இது அவங்களாம் வந்து திருந்தணும். எங்களையும் உங்களை மாதிரி ஒரு மனுஷாலாம் நினைச்சா போதும், வேற எதுவும் இல்லை. அது மட்டும்தான். உங்கள்ட்ட நீங்க காசு பணம் தர வேணாம், எங்களுக்கு நீங்க எதுவும் கொடுக்க வேணாம். உங்களை மாதிரி சக மனுஷனா நினைங்க எங்களையும், அவ்வளவுதான். சக மனுஷனை தாண்டி நீங்க தாங்க உயர்ந்த மனுஷனே, நீங்க தாங்க சத்தியமா சொல்ல போனேன். அதான், அதனால நீங்க அதை பத்திலாம் எதுவுமே நினைக்காதீங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல பாக்குற கோடிக்கணக்கான மக்கள் உங்களை பார்த்து கண்டிப்பா ஒரு கோடிக்கணக்கான மக்கள்ல சில லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு உங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க அப்படின்றத நாங்க நம்புறோம்.